ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பரீக்ஷா அகாடமி. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துல டிப்ளமோ பிஇ பிடெக் சிவில் முடிச்சவங்களுக்கு 1,12,000 சம்பளத்தோட ஒரு வேலை வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. இந்த வேலை வாய்ப்பு பத்தின முழு விவரம் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் இந்த நோட்டிஃபிகேஷன ரிலீஸ் பண்ணா அப்டின்னா, தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கிற ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எந்த போஸ்டிங்காக கால் ஃபார் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, பணி பார்வையாளர், இளநிலை வரைதொழில் அலுவலர். இந்த 2 போஸ்டிங்க்கும் தான் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ல வேற என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்கன்றதையும் பார்த்துடலாமா? ஸோ நான் சொன்ன மாதிரி பதவியோட பெயர் வந்து பணி பார்வையாளர், இளநிலை வரைதொழில் அலுவலர். இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா ஓவர்சீர், ஜூனியர் டிராஃப்ட்ஸ்மேன், சூப்பர்வைசர் இந்த மாதிரி எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கே தெரியும் நிறைய சிட்டிஸை வந்து ஸ்மார்ட் சிட்டிஸா மாத்திட்டு இருக்காங்க. ஸோ ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில நிறைய பிளான்ஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கட்டடங்கள் கட்டுற வேலை இருக்கு. அந்த கட்டடங்கள் கட்டுற வேலையை வந்து மேற்பார்வையிடுதல் தான் இவங்களோட வேலையே. இதுக்காக மாச சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது 35,400ல இருந்து மேக்ஸிமம் 1,12,400 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு அப்படின்னு பார்க்குறப்போ 35 வயசை தாண்டாத ஆண், பெண் யாரா இருந்தாலும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். தஞ்சாவூர் மாவட்டத்துல மட்டும் 27 காலியிடங்கள் இருக்கு. ஸோ அடுத்து கல்வி தகுதி அப்படின்னு பார்க்குறப்போ சிவில் இன்ஜினியரிங்ல டிப்ளமோ முடிச்சிருந்தாலே போதுமானது. இவங்க தாராளமா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். டிப்ளமோவா வந்து ஒண்ணு ரெகுலரா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா பார்ட் டைமா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிஸ்டன்ஸ் மோட்ல கம்ப்ளீட் பண்றவங்களோட அப்ளிகேஷனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு தெளிவா கொடுத்திருக்காங்க. இது போக அடிஷனலா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிவில்ல வந்து பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, டிப்ளமோ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், பிஇ பிடெக் சிவில் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். இவங்க 2 பேர்ல யாருக்கு வந்து முன்னுரிமை குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇ பிடெக் சிவில் முடிச்சவங்களுக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா, வர புது வருஷம் ஜனவரி மாசம் 7ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனையோ, இந்த அப்ளிகேஷனையோ எங்க டவுன்லோட் பண்றது அப்படின்னா, www.tanjavur.nic.in இந்த வெப்சைட்குள்ள போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் இருக்கும். பக்கத்திலேயே அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கும். அத ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணுங்க. அதோட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்க அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அடுத்து உங்களோட டிசி, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த 3யும் அட்டாச் பண்ணி, நீங்க வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கான பாக்ஸ் இருக்கும். ஸோ இன் பெர்சனாவே நீங்க போய் உங்களோட அப்ளிகேஷன அதுக்குள்ள போட்டுட்டு வந்துருங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்ப பத்தி திரும்ப சொல்றேன். இது தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கிற ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில போட்டிருக்க ஒரு வேலை வாய்ப்பு. யாருக்காக அப்படின்னா, டிப்ளமோ, பிஇ, பிடெக் சிவில் முடிச்சவங்களுக்கு. மொத்த காலி இடங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ 27 இருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விண்ணப்ப கட்டணமும் கிடையாது. எந்த ஒரு பரீட்சையும் கிடையாது. மாச சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,12,400 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வர ஜனவரி மாசம் 7ஆம் தேதி. யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இம்மீடியட்டா அப்ளிகேஷன் ப்ராக்ரஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வேலைவாய்ப்பு செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த இந்த ஜாப் அலர்ட் நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா, நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இதுவரைக்கும் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.